ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. மிக அருமையான வேத வசனம். இங்கு தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய புத்திரர்கள் ஆவதற்கு நாம் அவரை விசுவாசிக்கிற விசுவாசம்தான் நம்மை புத்திரராக மாற்றியிருக்கிறது. ஏனென்றால் யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், தேவனுடைய புத்திரர்கள் என்ன காரியங்களை செய்வார்கள் என்று உங்களுக்கு ஒரு 4 காரியங்களை நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்று உலகத்தில் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் சமாதானத்தை நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சமாதானம் பெறுவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவரும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்று அநேக அசுத்த ஆவிகளால் மனிதர்கள் நடத்தப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற புத்திரராக இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் நாம் நடக்கும்போது மெய்யாகவே அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும். மூன்றாவதாக, தேவனுடைய புத்திரராக இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்க வேண்டும். என்று நாம் ஒவ்வொரு நாளிலும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கும் போது உலகத்தின் காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ந்து தேவனை போல இயேசுவை போல மாறுவதற்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது தான் தேவனுடைய புத்திரராய் இந்த பூமியில் வாழ்ந்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். நான்காவதாக, சிட்சியை நாம் சகித்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள் இந்த பூமியில் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கூட நமக்காக அநேக பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ஒரு வெற்றியை பெற்றது போல உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் சிட்சியை சகித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வருகிற பாடுகளை நீங்கள் சகித்து கொள்ளும்போது அது மேலான ஆசீர்வாதங்களை, மேலான பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிற. ஒவ்வொரு நாளும் அநேக பாடுகள் இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்றால் அதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதபடி அந்த பாடுகளை சகித்து கொள்ளுங்கள். சகித்து கொள்ளும்போது தேவன் பெரிய வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் மாறி இருக்கிறோம். தேவனுடைய புத்திரராய் இருக்கிற ஒவ்வொருவரும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக, தேவனை தரித்து கொள்கிறவர்களாக, சிட்சியை சகித்து கொள்கிறவர்களாக நாம் வாழ்வதற்கு அதிக பிரயாசம் எடுங்கள். ஒவ்வொரு நாளிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை விசுவாசத்தினால் நம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே. நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் சமாதானத்தை இந்த பூமியில் கொடுக்கிறவர்களாக, உம்முடைய சிட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறவர்களாக, உம்மை தரித்து கொள்கிறவர்களாக, நாங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடத்தும்படியாக உடைய கரத்தில் இந்த புதிய நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும், இந்த 4 காரியங்களையும் செய்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதா.